இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளால் அறிவியல் சமூகத்தையே குழப்பிய ஒரு பொருள் அப்படின்னா அது ஏரோஜெல் தான். இந்த ஏரோஜெல் அப்படிங்கிறத திடப்பொருள்களோட ஒப்பிடும்போது தனித்துவமான பண்புகளை கொண்ட ஒரு திடப்பொருளாக விளங்குது. பூமியிலேயே இதுவரைக்கும் உருவாக்கப்பட்ட மிகவும் இலகுவான திடப்பொருள் அப்படின்னா அது ஏரோஜெல் தான். இந்த ஏரோஜெல் கட்டமைப்பில் சுமார் 97% வெறும் காற்று மட்டும்தான் இருக்குது. இந்த ஏரோஜெல் எப்படி உருவானுச்சு, இந்த ஏரோஜெல் எதுக்கெல்லாம் பயன்படுது? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி ஏரோஜெல் ஓர் அறிமுகம். இந்த ஏரோஜெல் 1931 சாமுவேல் ஸ்டீஃபன்சன் கிஸ்ட்லர் அப்படிங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த சாமுவேல் ஸ்டீஃபன்சனோட நெருங்கிய நண்பரான சார்லஸ் லேண்ட் அப்படிங்கிறவர் சாமுவேல் ஸ்டீஃபன்சனுக்கு ஒரு பெட் கட்டியிருக்காரு. அந்த பெட் என்னென்னா, ஒரு ஜெல்லியை எடுத்து அந்த ஜெல்லியில் இருக்கிற தண்ணி கலவையை நீக்கி அந்த தண்ணி கலவைக்கு பதிலாக காற்று நிரப்பணும். இதை ஜெல்லியோட திடப்பொருளுக்கு எந்த விதமான சேதமும் வராமல் செய்யணும். இதுதான் சார்லஸ் லேண்ட் வச்ச பெட். இந்த பெட்டுக்கு சாமுவேல் ஸ்டீஃபன்சனும் ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் சாமுவேல் ஸ்டீஃபன்சன் இந்த பெட்டில் ஜெயிக்கணும்னு ஜெல்லியில் இருக்கிற திரவ கூறுகளை சூப்பர் கிரிட்டிக்கல் முறையில் உலர்த்துவது மூலமாக அந்த ஜெல்லியில் இருக்கிற நீரை நீக்கி அதில் காற்று நிரப்புனார். ஸோ இதுதான் ஏரோஜெல் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் இந்த ஏரோஜெல் திடப்பொருளாக இருந்தாலும் கண்ணாடியை விட ரொம்பவும் லேசாக இருந்திருக்கு. அதனால் இந்த ஏரோஜெல்லை கீழே போட்ட உடனே உடஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த ஏரோஜெல்லில் தண்ணி பட்டால் அது மாவு மாதிரி ஆகியிருக்கு. ஆரம்பத்தில் ஏரோஜெல்லுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. காலங்கள் போக போக நாசாவோட விஞ்ஞானியும் ஏரோலே அப்படிங்கிற நிறுவனத்தோட விஞ்ஞானியும் சேர்ந்து இந்த ஏரோஜெல்லை வாட்டர் ப்ரூஃபாகவும் அதே நேரத்தில் ஈஸியாக உடைக்க முடியாத தன்மைக்கும் மாற்றிருக்காங்க. இவங்க எப்படி இவ்வளவு வலிமையாகவும் அதே நேரத்தில் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி இந்த ஏரோஜெல்லை எப்படி மாற்றினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஏரோஜெல்லோட மெட்டீரியலை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அதில் ஆக்சைடு பார்ட்டிகல்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஏரோஜெல்லில் இருக்கிற இந்த ஆக்சைடு பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருந்ததால தான் வலிமை ரொம்ப கம்மியாகவும் அதே நேரத்தில் வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிற தன்மையும் கம்மியாக இருந்துச்சு. அதனால் அந்த ஆக்சைடு பார்ட்டிகல்ஸில் பாலிமர் கோட்டிங் பண்ணாங்க. அதனால் ஆக்சைடு பார்ட்டிகல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டி ஏரோஜெல்லுக்கு ரொம்ப வலிமையையும் அதே நேரத்தில் வாட்டர் ப்ரூஃப் தன்மையையும் கொடுத்துருக்கு. இந்த ஏரோஜெல் தன்னோட எடையை விட சுமார் 20,000 மடங்கு எடையை தாங்கும். அந்த அளவுக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக மாறியிருக்கு. இந்த ஏரோஜெல் அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்சுலேட்டர். நீங்கள் இந்த ஏரோஜெல்லை எடுத்து அதுக்கு அடியில் தீயை பற்ற வச்சிட்டிங்கன்னா இந்த ஏரோஜெல்லுக்கு மேலே இருக்கிற பொருளுக்கு எதுவுமே ஆகாதாம். சரி, இந்த ஏரோஜெல்லோட பயன்கள் தான் என்ன? இந்த ஏரோஜெல் இப்போல்லாம் அழகு சாதன பொருட்கள், பெயிண்ட், வெட்சூட் இந்த மாதிரியான பொருட்கள் தயாரிப்பில் நாம் ஏரோஜெல்லை பார்க்கலாம். இந்த ஏரோஜெல்லை ஸ்ட்ராங்காக மாற்றினதுக்கு அப்புறமா விண்வெளி துறையில் இந்த ஏரோஜெல்லோட பயன்பாடு அதிகரிச்சிருக்கு. நாசாவோட ஸ்டார்டஸ்ட் பணியில், அதாவது வால்மின் மற்றும் விண்கல்லோட தூசியை பிடிக்க இந்த ஏரோஜெல் பயன்படுத்தப்படுது. இந்த தனித்துவமான பொருள் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்கிற ரோவருக்கு அதனோட பணியின் போது சூடாக வைக்க இது ஒரு இன்சுலேட்டிங் பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி கட்டிடங்களை பாதுகாக்கும் பொருளாகவும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதே மாதிரி காட்டன் ஏரோஜெல் அப்படிங்கிற புதிய கண்டுபிடிப்பும் இப்போ வந்திருக்கு. இந்த காட்டன் ஏரோஜெல் இரத்த கசிவை கட்டுப்படுத்தும் சாதனமாக பயன்படுத்தப்படுது. ஏரோஜெல்லோட அற்புதமான பயன்கள் மற்றும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் அது நமக்கு எவ்வாறு பயனளிக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இவ்வளவு பயன்கள் இருக்கிற இந்த ஏரோஜெல் தொழில்துறையில் ஏன் வளர்ச்சி அடையலை அப்படிங்கிற கேள்விக்கு வருவோம். இந்த கேள்விக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்கள் இருக்குது. முதல் விஷயம், இந்த ஏரோஜெல்லை தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம். இது வரைக்கும் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய ஏரோஜெல்லோட சைஸ் என்னென்னா வெறும் 180 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். இந்த அளவு தயாரிக்கவே மிகப்பெரிய இயந்திரங்கள் எல்லாம் தேவைப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏரோஜெல்லை தயாரிக்க மிகப்பெரிய இயந்திரங்கள் தேவைப்படுறதால சின்ன நிறுவனங்களால் இந்த ஏரோஜெல்லை தயாரிக்க முடியலை. அதே மாதிரி இந்த ஏரோஜெல்லோட விலை ரொம்ப அதிகம். 2.5 சென்டிமீட்டர் அளவு இருக்கிற ஏரோஜெல்லோட விலை சுமார் $50 அமெரிக்கன். இன்றைக்கி இருக்கிற நிலவரப்படி $50 அப்படின்னா 3821.25 இந்திய ரூபாய்க்கு சமம். ஸோ இந்த மாதிரி ஏரோஜெல் தயாரிக்க போதுமான தொழில்நுட்பங்கள் இல்லாததும் இந்த ஏரோஜெல் தயாரிக்க அதிக செலவு செய்யணும் அப்படிங்கிறதாலையும் இந்த ஏரோஜெல் தொழிற்துறையில் அவ்வளோ வளர்ச்சி அடையலை. வரும் காலங்களில் இந்த ஏரோஜெல்லோட பயன்பாடு நடைமுறைக்கு வரலாம். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.